ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இது வந்து அவசர கால நிதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு சின்ன இமேஜை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் இப்போ வந்து எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த மூணுமே முக்கியம். இந்த மூணுமே நம்ம லைஃபுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் இது வந்து என்னென்னா, இது ஒரு இன்சூரன்ஸோ, இது ஒரு சேவிங் ஸ்கீமோ, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமோ கிடையாது. இது வந்து உங்களோட ஆபத்து காலத்தில் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு ஜாப் போயிடுச்சு, இல்லை எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி என்னோடய இன்சூரன்ஸை தாண்டியும் போகுது, எனக்கு காரு, வீடு ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க் இருக்குது, இல்லை ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு நான் கொஞ்சம் பணம், அவங்க அவசரத்துக்கு நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம கையில் ஒரு பணம் இருக்கணும் இல்லையா? அந்த பணம் இருக்கிறது தான் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது நிறைய வகையில் யூஸ் ஆகுங்க. நம்ம யாருக்கா ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். ஹெல்ப் இன் த சென்ஸ், கடன் கொடுத்து கடன்னா நம்ம அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு அவசர தேவை இருக்குன்னா அவங்களுக்கு கொடுத்து கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இதை கையில் வச்சுக்கோங்க. இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ, இதை ஒரு இன்சூரன்ஸாவோ, இதை ஒரு சேவிங்காகவோ பார்க்கக்கூடாது. இது பியூராக வந்து ஒரு ஆபத்து காலத்தில் நமக்கு உதவுகிற ஒரு ஃபண்ட். அதை மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இதில் வந்து பெருசாக நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சிம்பிள் ரூல் தான். உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்ன? இப்போ வந்து எனக்கு மாதம் 20,000 அப்படின்னா, உங்கள் ஜாப் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான ஜாப். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேபிளான ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் வச்சாலே போதும். 60,000 கரெக்டாக 3 மந்த்ஸ்னால். இல்லை, நான் ஒருத்தர் தான் என் வீட்டில் ஏர்ன் பண்ணுறேன் அண்ட் நான் கொஞ்சம் ரிஸ்கி ஜாப்பில் இருக்கேன், ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கேன்னா 1 இயர் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ 1 இயர்னால் எவ்வளவு? 1.2 lakhs. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, 6 மந்த்ஸ்னால் 1.2 lakhs. பெட்டர் நீங்கள் வந்து 1 இயர் வரைக்கும் வச்சுக்கிறது பெட்டர். நீங்கள் சிங்கிள் ஏர்னராக இருக்கீங்க, ஒரு ரிஸ்கியான ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெட்ரு. அதுக்கப்புறம் இதை வந்து எங்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம், இல்லை லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுக்கலாம், ஷார்ட் டேர்ம் எஃப்டியில் கூட வச்சுக்கலாம். பட் பெட்டராக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் வைக்கிறது தான் ஒரு அல்டிமேட்டான விஷயம். ஏன்னா இது எடுக்கணும். இந்த அமௌண்ட் இப்போ ஒரு 60,000 வச்சுருக்கோம், இல்லை ஒரு 2 லட்சமே நம்ம எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கோம். ஐயோ, அது சும்மா இருக்குது, அது வந்து இன்வெஸ்ட் ஆகலையெல்லாம் யோசிக்க வேண்டாம். அது என்னைக்காவது தேவைப்படும், அன்னைக்கான பர்பஸ் அது. ஸோ அதை அப்படி வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ உங்களுக்கு 60,000 தான் எமர்ஜென்சி ஃபண்டில் 30,000 கேஷாக வச்சுக்கோங்க, 30,000 வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப பெட்டர். அண்ட் இதை யூஸ் பண்ணிப்போம். இதை வந்து நீங்கள் இயர்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணணும். இயர்லி ஒன்ஸ்னால் நம்மளோட செலவு அதிகமாகும், நம்மளோட வருமானம் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபண்டையும் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும். இப்போ இந்த வருஷம் உங்களோட செலவு வந்து மாத செலவு 20,000, அடுத்த வருஷம் 25,000 ஆகலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபண்டையும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு வந்து எமர்ஜென்சியாக வரல அப்படின்ட்டு அந்த ஃபண்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் போகிறதோ, இல்லைனா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இல்லைனா சேமிக்காமல் இருக்கிறதோ ரொம்ப தவறு. அதை பண்ணாதீங்க. அது மாதிரி இதை வந்து சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட அமௌண்ட்டு இல்லைங்க, நான் எப்படிங்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. இருக்கிற அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாங்க. எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கா, 100 ரூபாயில் சேர்த்து வைங்க. ஒரு 50 ரூபா 50 ரூபாவில் சேர்த்து வைங்க. 1000 ரூபா 1000 ரூபாயில் சேர்த்து வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்துடும். நம்ம தமிழ் அழகாக சொல்லுவாங்க, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் வந்து சேர்க்க முடியும். ஸோ அதனால் என்கிட்ட இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க, வருத்தமும் பட வேண்டாம். உங்களால் முடியும். ரெண்டாவது வந்து ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. இப்போது நமக்கு ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக எல்லாருமே மோர் தென் 1 or 2 அக்கௌண்ட்ஸ் வச்சுருவோம், பேங்க் அக்கௌண்ட். அதில் ஒரு அக்கௌண்ட்டை டெடிக்கேட்டடாக இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை போட்டு வைக்கிறதுக்குன்னே ஒரு அக்கௌண்ட் வச்சு அதில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த வருஷம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இம்மிடியேட்டாக அதை ரீஃபில் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி வந்துருச்சு, நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எமர்ஜென்சிக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுக்குமே யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் இந்த சிம்பிளாக கடைசியாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன். பிளான்டு கோலில் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மூணுமே நமக்கு முக்கியம். எமர்ஜென்சி ஃபண்டு, டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட் இயர் நான் இதை பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் இதை பண்ண போகிறேன், என் பையன் எஜுகேஷனுக்கு இப்படி வச்சுருக்கேன், என் பொண்ணு கல்யாணத்துக்கு இப்படி வச்சுருக்கேன், இந்த மாதிரி என் பொண்ணோட எஜுகேஷனுக்கு இப்படி வச்சுருக்கேன், அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது உங்களுக்கு. அந்த பிளானில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. அதை நீங்கள் கரெக்டாக போய் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 முக்கியம். எமர்ஜென்சி ஃபண்டு அதில் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க.
அப்புறம் வந்து என்கிட்ட பணம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. என்கிட்ட கிரெடிட் கார்டு பில் பண்ணவே என்னால் முடியல அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களால் முடியுங்க. முடியும். ஸோ நீங்கள் வந்து இதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் எல்லாமே பண்ண முடியும். அதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிப்ஸ் தரேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக நீங்கள் இன்னொன்று பண்ண வேண்டியது வந்து மந்த்லி உங்களோட எக்ஸ்பென்ஸை வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ஷீட் என்கிட்ட இருக்குது. ஓகே, கூகுள் ஷீட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் வந்து என்னோடய மந்த்லி ட்ராக்கிங்கு, நான் பைக்குக்கு எவ்வளோ பெட்ரோல் போடுறேன், காருக்கு எவ்வளோ பெட்ரோல் போடுறேன், வேறு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு செலவு இருந்துச்சு. அந்த செலவெலாம் ட்ராக் பண்ணிட்டு வரேன். எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து ஒரு பைக் வாங்கியிருக்கேன்னா அதோட காஸ்ட் என்ன, இன்ன வரைக்கும் அந்த பைக் நான் எவ்வளோ பெட்ரோல் போடுறேன், அப்போ அந்த பைக் எனக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, இல்லை அது இந்த மாதிரி நான் கால்குலேட் பண்ணிப்பேன். ஸோ ஏன்னா அதெல்லாம் ஒரு ஒரு அது வந்து இட்ஸ் லயபிலிட்டி. கரெக்டாக? அது அசெட் கிடையாது. அது நம்மகிட்ட வந்து அது காசு வந்து பிடுங்கிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் லயபிலிட்டி. அந்த மாதிரி என்கிட்ட காசு எதெல்லாம் எடுக்குதோ அதெல்லாம் நீட்டாக ட்ராக் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த ட்ராக்கிங் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லா இதுவுமே மந்த்லி எக்ஸ்பென்ஸ்லேருந்து ஸ்டாக் ட்ராக்கிங் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு சிலர் நானே க்ரியேட் பண்ண ட்ராக்கர்ஸ், சிலது நான் ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களே ஆன்லைன் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸை ப்ராப்பராக ட்ராக் பண்ணுங்கள். அதில் தேவையில்லாத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நீங்கள் சேவ் பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி. எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைனா கூட நான் தெளிவாக சொல்கிறேன். இன்னொரு டைம் கூட இன்னொரு வீடியோ மூலமாக. ஓகேவா? உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க. அண்ட் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.